விஜய் வசந்த் வந்து தான் இந்த முயற்சியை சரியாக செய்து முடிச்சிருக்காரு. விஜய் வசந்துக்கு நாங்கள் வாழ்க்கை முழுதும் நாங்கள் மறக்கவே மாட்டோம். மீண்டும் விஜய் வசந்த் அவங்க தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். மக்கள் நேசிக்கும் மக்களின் செல்வன். இயற்கை எழில் சூழ்ந்த கன்னியாகுமரிக்கு பல போராட்ட வரலாறுகளும் இருக்கின்றன. மக்களுக்காகவே வாழ்ந்த பல தலைவர்கள் வாழ்ந்த பூமி இது. கர்ம வீரர் காமராஜர் மற்றும் மக்களுக்காக உயிரையே கொடுத்த வள்ளல் வசந்தகுமார் போன்றவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக சேவை செய்த இந்த மண்ணுக்கு அந்த சேவையை தொடர்வதற்காக வந்தவர்தான் விஜய் வசந்த். பொது வாழ்க்கையில் நேர்மையும் தூய்மையும் கொண்ட ஒரு சிலரில் ஒருவராக விளங்கும் விஜய் வசந்த் தனது சொந்த பணத்தில் செய்த மக்கள் பணிகளும் ஏராளம். அவற்றில் ஒன்றுதான் கோவளம் பகுதியில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த வடிகால் வாய்க்காலின் இன்றைய தோற்றம். மழை வெள்ளம் போன்றவை சூழும் போது அருகில் இருக்கும் கிராம பகுதிக்குள் தண்ணீர் சூழ்ந்து மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் சுமார் 40 ஆண்டுகளாக இருந்து வந்ததாக சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாட்டு அந்த ஓடை தடைப்பட்டே நின்றுச்சு. தடைப்பட்டு நின்னோடனே பஞ்சாயத்துக்கார வந்து ஒரு தடவை தோண்டிச்சு வெளியே போவாவு, இல்லை கல் உளுந்து கிடக்கு, அதுக்குள்ளே போக முடியாது, போனால் இறந்து போவாவு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கார முயற்சி பண்ணாவோ அது முயற்சிக்கு ஈடுபாடே வரையில்லை. அப்புறம் வார கட்சிக்காரெல்லாம் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு இல்லை சரி பண்ணலாம். ஆனால் கடைசியில் 48 வீட்டுக்கார அழுத கூக்குரல் அவருக்கு கேட்டதுனால அவர் வந்து இந்த ஓடையை எப்படியாவது நம்ம முயற்சி பண்ணி திறந்து விடணும். விஜய் வசந்த் வந்து தான் இந்த முயற்சியை சரியாக செய்து முடிச்சிருக்காரு. எம்பி வசந்த் அவங்க வந்து டெல்லியில் இருந்தாங்க. இந்த பிரச்சனையை பற்றி தெரிஞ்ச உடனே இங்கே வந்த அந்த செகண்டே ஃபயர் சர்வீஸை கொண்டு வந்து இந்த தண்ணியெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்த உதவி செய்தாங்க. பல கட்சிகள் வந்தாங்க, வந்து பார்த்து இதை செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த எம்பி சகோதரர் வந்து உடனே அந்த பணியை செய்து அவ்வளோ நாள் ஜனவரி 3ஆம் தேதி வரை டிசம்பர் 17ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரை உணவு முதல் எல்லாமே எல்லா சௌகரிய வசதியோட எங்களை வந்து பார்த்தாங்க. இன்னும் வர எங்களுக்கு அவங்க உதவி இருந்துட்டு தான் இருக்குது. பல அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் வந்து பார்வையிட்டு சென்ற பிறகும் எந்த தீர்வும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த தொகுதியில் மக்களவை உறுப்பினராக விஜய் வசந்த் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பொதுமக்கள் கொடுத்த கோரிக்கையை தனது சொந்த பணத்தில் நிறைவேற்றித் தருவதாக உறுதியளித்தார். அதன்படி 15 லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்த வடிகால் சுரங்கப்பாதையை சீரமைத்து தந்திருக்கிறார். பெரும் வெள்ளம் கேசஸ் நகரில் வந்தபோது எல்லா கட்சிக்காரர்கள் வந்து பார்த்தாங்க, போனாங்க. நாங்கள் வந்து சரி பண்ணிடுறோம், உடனே சரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்துட்டு போனதுக்கு பிறகும் கூட எங்கள் எம்பி விஜய் வசந்த் அவங்க வந்து இதை நான் எடுத்து செய்வேன், நான் எடுத்து இதை சரி பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு பல ஆண்டுகள் இது முடியாத ஒரு சாதனையை இப்போ அவங்க சாதிச்சிருக்காங்க. அந்த வடக்க இருந்து தெற்க வர அந்த ஓடையை கிள்ளி எங்கள் மக்களுக்கு அந்த ஓடை வெள்ளம் வெளியே வர்றது போல் கடலுக்கு வந்து பாய்றது போல் அதை சரியாக அவங்க கட்சிக்காரரை வச்சே இந்த பழுதை பார்த்தது, உயிரை பணையம் வச்சு தான் பார்த்தது. ஒரு 45 வீடு சுனாமி காலனில் இருக்குது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி வர வந்து பார்த்துட்டு போனார். யாருமே இதுக்கு ஒரு முயற்சியும் பண்ணலை. தலைவர் விஜய் வசந்த் அவர்கள் டெல்லியில் இருந்தபோது மக்களை விட்டு இதை பார்வையிட்டு அவர் வந்தவுடனே மக்கள் வைத்த கோரிக்கைகள் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, இந்த மடையை நிரந்தரமாக கிளீன் பண்ணி தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அதை முன்னிட்டு அவர் பல வருடங்களாக மக்கள் தவிச்சு கொண்டிருந்த மடையை கண்டிப்பாக இதை வந்து அவருடைய சொந்த நிதியில் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மக்கள் நம்மள்கிட்ட சொன்னது அதுதான், நீ முடியும்னு சொன்னால் அதில் இறங்கி இந்த காரியத்தை கண்டிப்பாக செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 57 நாள் வரை விடாத முயற்சியில் இந்த வேலையை முடித்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பகுதி மக்கள் நெகிழ்ச்சியோடு விஜய் வசந்த் அவர்களுக்கு நன்றிகளை சொல்கிறார்கள். கோடான கோடி நன்றி. விஜய் வசந்துக்கு நாங்கள் வாழ்க்கை முழுதும் நாங்கள் மறக்கவே மாட்டோம். யாருமே செய்யலை சகோதரரை. எங்கள் கோவளமே ரொம்ப பெருமையாக பார்க்கோம். நாங்கள்
திரும்பி பார்க்க அவங்கள. அவர் சொந்த காசில் எந்த பண்டுமே இல்லாமல் அவர் சொந்த உழைப்புனால செய்த பைசாவில் இதை செய்து தந்திருக்காரு. அதனால கோடான கோடி அவருக்கு நன்றி. நிச்சயம் தங்களது பிரதிநிதியாக மீண்டும் விஜய் வசந்த் அவர்கள்தான் வருவார் என்று உறுதிப்படச் சொல்கிறார்கள். கோவளத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு எல்லா காரியமும் அவங்க ரொம்ப சாதனையாக படைச்சி தந்துட்டு இருக்காவும். இன்னும் அவங்க ஒரு சாதனை படைக்க எங்களுடைய வாக்குகள்லாம் அவங்களுக்கு சேகரித்து கொடுக்க நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம். இவ்வளோ நாளும் எந்த கட்சியுமே செய்ய முடியாததை இவங்க செஞ்சு எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு அந்த கிடச்சிரு. அதனால் இந்த ட்ரிப்பு இந்த ஏரியாவில் கோவளத்தில் முக்கியம் இங்கே தான் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு ஓடும், அது உறுதி தான். இந்த ட்ரிப்பு அவங்க தான் வருவாங்க, இந்த ட்ரிப்பில் எப்போவுமே அவங்க தான் வருவாங்க. விஜய் வசந்த் வந்து தான் இந்த முயற்சியை சரியாக செய்து முடிச்சிருக்காரு. அதனால அவருக்கு செய்ய வேண்டிய இதை நாங்களும் செய்வோம். மீண்டும் விஜய் வசந்த் அவங்க தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். மக்கள் பணியை காலமிட்ட கட்டளையாக ஏற்று செயல்படும் விஜய் வசந்த் அவர்களின் வெற்றி பயணம் தொடரட்டும். மக்கள் நேசிக்கும் மக்களின் செல்வன்